தொடரும் திரைப்படத்தை ஜியோ ஹாட்ஸ்டாரில் காணும் வாய்ப்பு கிடைத்தது. அதை காத்திருந்து பார்த்தேன் என்பதே உண்மை. மலையாள திரையுலகை ஆட்டி பார்த்த எந்தவித பிரம்மாண்டமும் இல்லாத ஒரு எளிமையான, நமக்கு தெரிந்த ஒரு கதையை அதற்கு சரியான கதாபாத்திர தேர்வு செய்து சரியான லொகேஷனில் சரியான திட்டமிடலுடன் எடுக்கப்பட்ட ஒரு எளிமையான பிரம்மாண்ட திரைப்படம். இதில் வில்லனாக நடித்திருக்கும் அல்லது எதிர்கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரு பிரகாஷ் வர்மா அவர்கள் முதல் படம் என்பதை நம்மால் நம்பவே முடியாது. பரட்ட எனும் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் ஹாஸ்யமாக செய்த வேலைகளை பிரகாஷ் வர்மா ஜார்ஜ் என்ற கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் சற்று மிரட்டலாக செய்துள்ளார். இரண்டும் ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல. மோகன்லால், சோபனா, பிரகாஷ் வர்மா, அதாவது ஜார்ஜ் என்ற கதாபாத்திரம், இந்த மூவரை சுற்றி பின்னப்பட்ட ஒரு கதையை ஒரு 2.5 மணி நேர திரைப்படமாக நம்மை அதற்குள் இணைத்து கொள்ளும் விதத்தில் எடுத்த வகையில் இயக்குனர் தருண் வெற்றி பெற்றுள்ளார். திரு KR சுனிலின் திரைக்கதை அதை சாத்தியப்படுத்தியுள்ளது. இந்த திரைப்படம் ஒரு குடும்பத்தில் நிகழும் நிகழ்வை கொண்டு அதில் ஏற்படும் சிக்கலை சொல்லி நகரும் கதையாக பின்னப்பட்டுள்ளது. குடும்ப உறவில் உள்ள சிக்கல்கள் பின்னாட்களில் எப்படி வெளிப்படும் என்பது அடுத்தவர் பார்க்கும் பார்வையிலிருந்து சொல்லப்படுவது. அதில் உள்ள உண்மை அந்த குடும்பத்தினருக்கு மாத்திரமே தெரியும் என்பது நிதர்சனம். அது மாத்திரமல்ல, எதிர் கதாபாத்திரமாக இந்த திரைப்படத்தில் திரு பிரகாஷ் வர்மா அவர்கள் ஜார்ஜ் என்ற கதாபாத்திரத்தில் மிக 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 மிரட்டலாக, இதுவரை அவர் சினிமாவை சார்ந்தவர்தான், சினிமாவை சார்ந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர் தான் என்றாலும் இதுவரை எந்த திரைப்படத்திலும் அவர் நடித்ததில்லையாம். அதாவது அவருடைய இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அவர்கள் ஒரு விதமான மீசை கொண்டவரை மாத்திரமே இந்த படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த போது எங்கெல்லாமோ தேடி யாரும் கிடைக்காமல் பக்கத்தில் இருந்த இவரை என்றோ ஒரு நாள் உற்று பார்த்திருக்கிறார்கள். ஆகா, இவர்தான் நாம் தேடிய நபர் என்று தன் மீசைக்காகவே அந்த பாத்திரத்தை பெற்றவர் திரு பிரகாஷ் வர்மா. ஆனால் மனிதர் அதை தாண்டி ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார். அதாவது படத்தில் முதல் பாதியில் அவருடைய ஆளுமையே அதிகம் இருக்கும். நடிகர் மோகன்லால் அவர்கள் கொஞ்சம் தாழ்ந்துதான் போயிருப்பார். என்ன இப்படியே போய்விடுமா, மோகன்லாலை அந்த கதாபாத்திரம் எப்போதும் மிஞ்சி விடுமா என நாம் நினைக்கும் நேரத்தில் அப்புறம் அந்த இடைவேளைக்கு பின்பான அந்த நிகழ்வுகளில் மோகன்லால் தான் யார் என்பதை அழகாக நிரூபித்திருப்பார். அதற்காகவே இவருக்கு முன்பாதியில் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளின் போது அமைதியாகவே இருந்திருப்பார். இதுதான் தமிழ் படத்திற்கும் மலையாள படத்திற்கும் உள்ள வித்தியாசம். இடைவேளைக்கு பின்பாக சில உண்மைகளை தெரிந்து கொள்ள மோகன்லால், அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் எடுக்கும் அவதாரமே படத்தின் பிற்பாதி கதை. அதில் மோகன்லால் வெளிப்படுத்தியிருக்கும் உணர்வுகள், மோகன்லால் நடத்தியிருக்கும் அந்த யுத்தம் என்பது மிக உக்கிரமானதாக, மிக விறுவிறுப்பாக இருந்தாலும் ரொம்ப உற்று பார்க்கும்போது இந்த படம்
முடிவு என்பது சற்று ஏமாற்றத்தை தரக்கூடிய அளவிலேயே இருந்தது. படத்தை முடிக்கும்போது சற்று பிரச்சார நெறியுடன் படத்தை இயக்குனர் முடித்திருப்பார். ஆனால் கிளைமேக்ஸ் காட்சிக்கு முன்பு வரை இந்த படம் நம்மை முழுமையாய் இழுத்து செல்லக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்தது. அந்த படத்தின் குறிப்பிட்ட காட்சியில் அந்த எதிர்கதாபாத்திரம் கை ஓங்கி கிட்டத்தட்ட மோகன்லால் என்ற கதாபாத்திரத்தின் பென்ஸ் என்று அழைக்கப்படும் மோகன்லால் கதாபாத்திரம் முடிந்து போனதோ என்று எண்ணக்கூடிய நிலையில் அந்த எதிர்கதாபாத்திரம் ஒரு எகத்தாளத்துடன் மோகன்லாலிடம் ஒரு வசனம் பேசும்போது மோகன்லாலின் அந்த ஒற்றை பார்வை, அந்த கிரில்களின் வழியாக அந்த கேமரா மோகன்லாலின் பார்வையை கேப்சர் செய்யும் போது அந்த நடிகன் என்பதை தாண்டி ராட்சசன் மோகன்லால் அந்த இடத்தில் வெளிப்படுவார். அப்பா, அந்த பார்வை! நாயகன் படத்திலே கமலஹாசன் அவர்கள் அந்த போலீஸ்காரரை கடைசி அடிக்கும் போது அதற்கு முன்பாக சுற்றிலும் ஒரு பார்வை பார்ப்பார் தெரியுமா? அந்த பார்வையை விட அந்த பார்வைக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு பார்வை திரு மோகன்லால் அந்த நேரத்தில் எதிர்கதாபாத்திரத்தை பார்ப்பார். மிக நுணுக்கமான அந்த நடிப்பை மோகன்லால் அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார். மோகன்லால் நிறைவாக செய்துள்ளார் என்ற போதிலும் தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் அவருடைய பழைய மாஸ்டர், அவருடைய சினிமா மாஸ்டராக திரு பாரதிராஜா அவர்கள் நடித்திருப்பார். அவரை மோகன்லால் தெய்வத்திற்கு நிகராக பார்ப்பார். அவர் கொடுத்த காரை வைத்துக்கொண்டு பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கும் மோகன்லால் அந்த காரினால் ஏற்படும் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அடுத்த பிரச்சனையாக திரு பாரதிராஜா அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி வரும். ஆனால் அந்த நேரத்தில் பாரதிராஜா இறந்து விட்டார் என கேட்கும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு எல்லோரும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சோக நடிப்பை வெளிப்படுத்தி அவர் மெட்ராஸுக்கு போய் அவர் பார்க்கறதுக்கெல்லாம் போவார். அந்த இடத்தில் மோகன்லால் எந்த அளவுக்கு பாரதிராஜாவை தன்னுடைய குருவை உயிருக்கு உயிராக நேசித்தார் என்னும்போது அவருடைய இறப்பு அவருக்கு ஏற்படுத்தும் அதிர்ச்சியை முழுமையாக மோகன்லால் பதிவு செய்யவில்லையோ என்பது நமக்கு தோன்றும் எண்ணம். அந்த இடத்தில் மோகன்லாலின் நடிப்பு நாம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை. அது ஏன் என்பது இயக்குனருக்கும் மோகன்லால் அவர்களுக்குமே வெளிச்சம். சோபனா ஆச்சரியம், அதாவது நமக்கு கிடைத்த ஒரு ஆச்சரியம். அதை தாண்டி சோபனாவுக்கான கதாபாத்திரத்தின் புனைவுகள் அதிகம் இல்லை. மோகன்லாலின் மனைவியாக நிறைவாக செய்திருக்கிறார். மற்றபடி சப் இன்ஸ்பெக்டராக வரும் நபரின் நடிப்பு நமக்கு எரிச்சலூட்டும் விதத்தில் இருந்தாலும் நடிப்பு என்ற விதத்தில் அவர் சிறப்பாக செய்துள்ளார். ஒளிப்பதிவு ரொம்ப அழகாக கிராமத்தையும் அதை ஒட்டிய காடுகளையும் வெளிப்படுத்திய விதத்தில் ஒளிப்பதிவு சிறப்பாக இருந்தது. இசை பெரிதாக ஈர்க்கவில்லை. இந்த படத்தில் ஜனரஞ்சக விஷயங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. இன்னும் சில ஜனரஞ்சக விஷயங்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் இயக்குனர் ஏனோ அவைகளை தவிர்த்து விட்டார். இருந்த போதிலும் மலையாளத்தில் இதுவரை இல்லாத எந்த சினிமாவும் செய்யாத வசூலை இந்த படம் செய்திருக்கிறது என்ற செய்தி நமக்கு மகிழ்வான ஒன்று. நல்ல திரைப்படங்கள் சரியான திரைக்கதையுடன் எடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதை இந்த திரைப்படம் மலையாள திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய திரையுலகத்திற்கே தெளிவாய் சொல்லி இருக்கும் படம். இது மொழி சார்ந்த படம் அல்ல. இது உலகில் எல்லோராலும் பார்க்கப்பட வேண்டிய, எப்படி அதிகாரம் மிக்கவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களை நசுக்குகிறார்கள் என்பதை சொல்லும் படமாக இந்த படம் இருக்கிறது. அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியும் இந்த படத்தில் உண்டு. இந்த வருடத்தின் இனிய ஆச்சரியம் தொடரும். இது தொடர வேண்டும் என்பது நாராயணத்தின் ஆர்வம். இந்த திரைப்படம் குடும்பத்தினருடன் காண நாராயணம் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் காண கிடைக்கிறது. நன்றி, வணக்கம்.